ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட தாங்க வந்திருக்கேன். பீஸா, அதாவது பன்னீர் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பீஸா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. யாராவது இருக்கீங்களா சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டில் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. ஓகே காய்ஸ், எனக்கு பார்த்திங்கன்னா பர்சனலி பீஸா ரொம்ப பிடிக்கும். ஸோ வெளியில் போய் வாங்கி சாப்பிட்றது இப்போ பாசிபிள் இல்லை. அதனால் நானே வீட்டில் வந்து விதவிதமாக செஞ்சு சாப்பிடுவேன். அதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணி போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பன்னீர் பீஸாவோட பேஸ் வந்து, அதாவது டோ எப்படி ரெடி பண்ணுறது நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா கமெண்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த பீஸா பேஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபிங்கரை வச்சு நம்ம நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும். சைடில் வந்து இந்த மாதிரி டென்ட் மாதிரி க்ரியேட் பண்ணணும். நம்ம வந்து திக்காக வந்து நமக்கு வந்து க்ரஸ்ட் வேணும்னா கொஞ்சம் திக்காக கொடுங்க, இல்லை தின் க்ரஸ்ட் இருந்தால் போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சைட் டென்ட் கொடுங்க. ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நம்ம சென்டரில் ஹோல் போடும்போது நம்ம வந்து பீஸா பேக் ஆகும்போது ரொம்ப ரைஸ் ஆகும் இல்லையா, அந்த ரைஸ் ஆகிறது வந்து நடுவில் மட்டும் பலூன் மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்றக்காக நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பீஸா சாஸ் வந்து நான் வெளியில் வாங்கி தான் யூஸ் பண்ணுறேன். ரெடிமேட் சாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். முடிஞ்சால் நீங்கள் வீட்டிலே பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அது இன்னும் கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து நான் மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து மொசரல்லா இல்லை சடார் ரெண்டுமே நல்லாயிருக்கும். எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி தக்காளி கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன வெஜ்ஜீஸ் பிடிக்குமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தக்காளி பிடிக்காது, வெங்காயம் பிடிக்கும்னா தக்காளியை ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை வெங்காயம் பிடிக்காது, தக்காளி பிடிக்கும்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பீஸாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சாய்ஸஸ் தான். நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கூட சின்ன க்யூப்ஸாக போட்டுக்கலாம். ஏன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. பட் ஸ்டில் டேஸ்ட் நல்லா இருந்ததுனால நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டோங்க. அகெயின் வந்து மேலே போடுற சீஸும் வந்து நம்மளோட சாய்ஸ் தான். உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா, நல்ல சீஸியாக இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நிறைய சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ கொஞ்சம் போதும் அப்படின்னா போதும், அந்தளவுக்கு ஆட் பண்ணால் போதும். நாங்கள் வந்து மீடியமாக சாப்பிடுவோம். ஸோ வந்து ஓரளவுக்கு நான் சீஸ் நல்லா ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரிகனோ ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் செஞ்சது தான். அந்த ரெசிபி நான் சீக்கிரமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே ஸ்பைசஸ் பீஸாவுக்கு இன்னும் 2 இட்டாலியன் ஸ்பைஸ்லாம் விற்குதுங்க. அது வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் ஆட் பண்ணல. அதுக்கப்புறமா வந்து ப்ரீஹீட் பண்ண அவனில் வச்சுட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 12 to 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஆகும். இல்லை அப்படின்னா 12 மினிட்ஸ்லேயே 10 to 12 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். நான் வந்து இன்றைக்கி 15 மினிட்ஸ் பேக் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த அடியில் இருக்க பேஸ் வந்து நல்லா கிறிஸ்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா டாமினோஸ் ஸ்டைல் கிடையாது, இது வந்து பீஸா ஹட் ஸ்டைலில் நான் பண்ணுறேன். பீஸா ஹட்டில் பார்த்திங்கன்னா தின் க்ரஸ்ட்டாக நமக்கு கொடுப்பாங்க, ரொம்பவே தின்னாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே இருக்க ராடை மட்டும் ஒரு 12 நிமிஷம் 2 ராடையும் ஆன் பண்ணி பேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கீழே இருக்க ராடை மட்டும் ஆன் பண்ணி ஒரு 3-4 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக பேக் பண்ணுங்கள். அப்படி நம்ம பண்ணும்போது அடியில் இருக்க க்ரஸ்ட் வந்து நல்லா வந்து என்ன சொல்கிறது, நல்லா கிறிஸ்பாக வரும் அடியில் இருக்க பேஸு. அகெயின் வந்து நம்ம வெளியில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்க கொடுக்குறது தான் சாய்ஸு. பட் நம்ம வீட்டில் பண்ணும்போது நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய சாய்ஸஸ் இருக்குது. எது வேணும் எது வேண்டாம், எந்த மாதிரி பேக் பண்ணணும், திக்காக வேணுமா தின்னா வேணுமா கிறிஸ்பியாக வேணுமா, எல்லாமே நம்மளோட சாய்ஸஸ் தான். ஸோ எதையுமே நம்ம வீட்டில் பண்ணும்போது நிறைய அட்வான்டேஜ் இருக்குது நமக்கு. ஸோ வீட்லேயே பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். கொரோனா வர அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ யாரும் வெளியில் போக வேண்டாம், வீட்லேயே இருங்க, சேஃபாக இருங்க. இங்கே பாருங்கள் நம்மளோட பீஸா எவ்வளோ அருமையாக ரெடி ஆயிடுச்சுன்னு. ஸோ நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பண்ணும்போது இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனும் கூட. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும், எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாரையும் நாளைக்கு ஒரு ஃபிஷ் ஃப்ரை வீடியோவோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.